ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயந்தி செந்தில்குமார். இன்றைக்கி சுவையான வெஜ் மோமோஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். வேணுன்னா நீங்கள் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சமாக ஆயிலையும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம அதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி அதை நம்ம ஒரு 1/2 hour அப்படியே அதை ஊற வச்சிடலாம். அதை அப்படியே நம்ம விட்டுடலாம், மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சாப்பர் எடுத்துக்கிட்டு அதில் நான் ஆனியனை பொடியாக சாப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி கட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்னி நம்ம அதுக்கு சேர்க்கணும். அதுக்கு 4 காஞ்ச மிளகாவும் ஒரு தக்காளி இந்த மாதிரி நான் சேர்த்து அதை நல்லா வேக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக பொடியாக நறுக்கி இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட், வெங்காயம், அதுக்கப்புறம் முட்டைக்கோசு இதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நம்ம கேரட் ஆட் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அதில் முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கேரட்டு இதையும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து புதினா கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு 1/2 பாயில் அளவுக்கு நம்ம அதை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஃபுல்லாலாம் வதங்க தேவையில்லை, இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கக்கூடியது பாருங்கள், இந்த வெந்திருக்கு. இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு இந்த தோலை எடுத்து நல்லா அழகாக சட்னி மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை கலக்கிக்கிறேன். அப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கிய பூட்டையும் அதில் ஆட் பண்ணி அந்த சட்னியில் நம்ம அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சட்னி ரொம்ப முக்கியம், நல்லா காரசாரமாக இருக்கும். நம்ம அந்த ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை சப்பாத்தி திரட்டுற மாதிரி மாவு போட்டு திரட்டாமல் எண்ணெய் அப்ளை பண்ணி அதை இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் அது உள்ளே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து இந்த ஷேப் தான் வேணும்னு இல்லை, நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு நம்ம அதை நான் இட்லி பாத்திரம் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் ஒன்று ஒன்றா வச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் அதை வச்சு மூடி போட்டு அதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா சூடு கொஞ்சம் சூடாகவே சாப்பிடணும். இதில் நம்ம சட்னியும் அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள், இதில் அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். காரசாரமாக வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மாலாம் சொல்லலை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு டிஃபனாக நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.